நீங்கள் வாழ்க்கையில் வந்து முருகனை கும்பிட்டா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்கும், இல்லைன்னா நீ அதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டார். இவரை பற்றி நான் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். இவர் வந்து பல கல்யாணம் பண்ணிக்கல அவர் வந்து ராஜா மாதிரி இருந்து கடைசியில் அடிமட்டத்துக்கு ஆகி இப்போ வாழ்க்கையில் பெரிய பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தனக்கு என்ன வரும்னு பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய குருநாதர் சந்திச்சிருக்காரு, அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரு. இவர் யாருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கவே மாட்டார், முக்கியமான பார்ப்பாரு. என்ன மாதிரி ஆட்கள் இங்கே யாருன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பார்ப்பாரு. அப்புறம் பார்த்து சொல்ல நீ முருகனை கும்பிட்டு தான் ஆகணும், கந்தர் அலங்காரம் புக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்றாரு. வாங்குறேன். அதில் 35வது பதிங்க படின்றாரு. என்னன்னு பார்த்தா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே, இதை மட்டும் படின்றார். அதுக்கு அர்த்தம் கேட்டனே எனக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா? ஒருத்தனோட நாளே சரியில்லைனாலும் பரவாயில்ல, அவனோட ஊழ்வினை கர்மவினை மோசமாக இருந்தாலும், அவனோட பிறப்பே ரொம்ப மோசமாக இருந்தாலும், இந்த மந்திரம் இந்த முருகர் இது இருந்தால் உனக்கு வாழ்க்கையே மாறுன்றப்போ